வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கீங்கன்னா ஈரோடு வந்திருக்கோம். ஈரோடில் நம்ம மான் தோட்டத்து விருந்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபி நம்ம பார்த்து வர்றோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் மட்டனை வச்சு நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க, நிறைய மசாலாம் போட்டுருவீங்க. ஆனால் ஒரு 4-5 பொருள் வச்சு சட்டுன்னு ஈஸியாக வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி. அந்த ரெசிபியோட பேர் பச்சை மிளகாய் வெள்ளை ஆட்டுக்கறி வறுவல். அதாவது பச்சை மிளகாய் மட்டன் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சை மிளகாயில் மட்டன் செய்யறது இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் என்னென்ன எவ்வளோ போடணுங்கிறத நீட்டாக போடணும். மண் சட்டியில் செய்யணும். எந்த ஊர் ஸ்டைலு? நம்ம ஈரோடா இல்லை வெளியூரா இல்லை நீங்களே ரெசிபி ட்ரை பண்ணிங்களா? இது ஈரோடு ஸ்டைலு, இந்த வெளியில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த பச்சை மிளகா ஒரு கஸ்டமர் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். நான் ஹோட்டலுக்கு வந்தவங்க சொன்னது அந்த ரெசிபி ட்ரை பண்ணோம். அதுலேருந்து இது அதிகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பச்சை மிளகா சொன்னோன்னே ரொம்ப காரம் அப்படிலாம் இல்லை. இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு சாப்பிட்லாம். இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மசாலா மாதிரி வறுத்து என்ன பண்ண போகிறோமா? அப்படி இல்லை, பண்ண போகிறோம். அப்படி இல்லைங்க. இது எதையுமே கலக்க போதும். தக்காளியும் போடக்கூடாது. எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பராக இருக்குது. அந்த கறியினுடைய இதுவும் பச்சை மிளகாயினுடைய வெங்காயம் இதனுடைய டேஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் காரத்தன்மை அதிகமாகாதா? இருக்காதுங்க. இந்த மட்டன் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சின்ன வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக 400 கிராம் வெங்காயம்? ஏன்னா அது சாப்பாட்டில் அப்படியே சாப்பிட்றதுக்கு குழம்பு வைக்க தேவையில்லை. ஓகே, தொக்குமாரி இருக்குமா இல்லை செமி கிரேவியாக? செமி கிரேவியாக எடுக்க போகிறோம். ஓகே, அதாவது குழம்பே தேவையில்லைங்க. இதுதானே செய்ததுலேயே சாப்பாடு அவங்க கறியாடு சாப்பிட்டாங்கன்னா சரியாக போயிடும். எவ்வளோ பச்சை மிளகா போடுறாங்க? 20 மிளகா போடுறோம். ஓகே, மிளகா பார்த்தீங்கன்னா இது ஆபீஸ் மிளகா. நம்ம நாட்டு மிளகா கிடச்சதுன்னா நாட்டு மிளகாயில் இப்போ நான் 10 மிளகா 1 கிலோவுக்கு போடுறோம் இல்லைங்களா? நீங்கள் 5 மிளகா போட்டால் போதும். அது பயங்கர காரம் இருக்கும். அதை நீங்கள் ஆந்திரா மிளகா போட்டால் 3 மிளகா போட்டால் போதும். ஏன் ஹைப்ரிட் மிளகா யூஸ் பண்ணுறோம்னா இது நிறைய லெசன்ஸ் வருங்க, காரம் கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஹைப்ரிட் மிளகா போடுறோம். நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவேன், சேர்த்தே போட்டுருங்க. ஓகே, அந்த வெங்காயத்தை அந்த மட்டனை போட்டு எப்படி குக் பண்ணுறாங்க? இதோட வேறு என்னெல்லாம் போடுறாங்க? என்ன இருக்குது அதை வச்சு செஞ்சுட்டு போயிடலாங்க. அவ்வளோ மட்டன் கடையில் மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் போதும். இந்த மாதிரி ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி அடாடா சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணோம்னா பச்சை மிளகாயை போட்டு கறி அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு கொடுத்துருங்க. சட்டு புட்டுன்னு சூப்பரான டேஸ்ட் வந்தேன். சீக்கிரமாக அதாவது சிம்பிளாக, அதாவது தெரியாது மட்டன் ஒரு ரிலேஷன் பண்ணிட்டாங்க, மட்டன் செய்ய தெரியாது, சிக்கன் செய்ய தெரியாதுன்னு அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி ரெசிபியை அவங்க இது இப்போ மெமரியிலே வச்சுக்கலாங்க. டக்குனு எழுதி வைக்க தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சுக்கலாங்க. மட்டன் நல்லா வந்திருக்கு, நைஸ். இது நம்ம வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முன்ன பின்ன சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வேல்முருகனை போய் மீட் பண்ணி அவர் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால ஈரோடுக்கு நம்ம அடிக்கடிக்கு வந்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. எப்படி போச்சு இன்னும் வேறலாம்? நல்லா போயிருக்குங்க, சந்தோஷம். இப்போது பச்சை மிளகா ஆட்டுக்கறி வறுவல், ஆட்டுக்கறி வறுவல், வெள்ளாட்டுக்கறி வறுவல் வீட்டில் கூட மண் பாத்திரத்தை வச்சு மண் சட்டியில் வச்சு செய்யலாம். பழைய சட்டியில் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும், உடையாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. பூ சட்டி எடுத்து வைக்கக்கூடாது. பூ சட்டி வெடிச்சிடணும்ல. பூ சட்டி எடுத்து விடலாம், அடுப்பில் வச்சாங்கன்னா உடனே வெடிச்சிடும், யூஸ் பண்ண முடியாது. அந்த சட்டிக்கு அரிசி கழிகிற தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி வைக்கணும். அது அப்படியே சூடு கூட வைக்கலாம். மறுபடியும் இந்த அரிசி கஞ்சி வடிக்கிற நிறைய பேர் இப்போ வீட்டில் கஞ்சி வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஞ்சி வடிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சாங்கன்னா ஒரு 10-15 நாள் அப்படியே அது தண்ணி ஊறிக்கிட்டே இருந்ததுன்னா அது சட்டி பழகிருக்கு. அது பழகின பின்னாடி சண்டி உடனே எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது. வேறு ஏதாவது சாதம் எதுவும் வச்சு 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்து ஒன்றாக. ஸோ அப்படி பண்ணால் மண்சட்டி உடையாது. சரி, ஓகே, நான் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். 1 கிலோ மட்டனுக்குங்க சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் எடுத்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கிரேவியாக இருக்கும், அதுக்காக 400 கிராம் சேரும். பச்சை மிளகா நாட்டு மிளகா வாங்கினீங்கன்னா 5 போட்டால் போதும். நான் 10 to 12 போட போகிறோம். 10 போட்டால் போதுங்க. மஞ்சத்தூள் கிலோவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு 10 கிராம், 1 டீஸ்பூன் தான் வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. உப்பு 1 கிலோவுக்கு 10 கிராம் கல் உப்பு கண்டிப்பாக. தூள் உப்பு போட்டால் கம்மியாக போடணும், கல் உப்பு 10 கிராம் போடணும். கருவேப்பிலை அது அந்த கொத்துன்னு சொல்லுவாங்க, அது உருவி போடுற கொத்தில் 1 கிலோவுக்கு 4 லீப், அந்த 4 கொத்து வேணுங்க. கடலை எண்ணெய் கிலோவுக்கு 50 மில்லிங்க. 1 கிலோ மட்டனுக்கு உண்டான ரேஷியோ இப்போ நான் சொல்லியிருக்கிறேங்க. நான் செய்ய போகிறது 2 கிலோவாக செய்ய போகிறேங்க.
ஸோ இந்த ரெசிபிக்கு தான் தேவையான பொருட்கள். ஆமாங்க. முக்கியமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக. வெங்காயம் தான், ஏன்னா அது சாப்பாட்டில் அப்படியே சாப்பிட்றதுக்கு குழம்பு வைக்க தேவையில்லை. மேலே ரசம் இருந்தால் போதும். பச்சை புளி ரசம், தக்காளி ரசம் ஏதாச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் குழம்பே கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க இந்த பச்சை புளி ரசம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு, அதோட சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து பச்சை புளி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் கரெக்டாக பண்ணணுங்க. ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கடலை எண்ணெய் ஊற்றணும். இந்தாங்க 100 ml கடலை எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓகே. கடலை எண்ணெய் வந்து மருத்துவ குணம் கொண்டு வந்தாங்க. மட்டனுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அது இல்லாமல் உடம்புக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த சைடில் வந்து நம்ம கடலை எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கடலை எண்ணெய் தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு அதனால் விவசாய குடும்பம் அதிகமாக இருக்கனால கடலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. கேரளா சைடு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே கடலை எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் கடலை எண்ணெய். அது மட்டும் இல்லை, நம்ம ஈரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், கவுண்டம்பாளையம்லாம் போய் ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணும்போது நிறைய கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெல்லெண்ணெய் பர்டிகுலர் சில ரெசிபிக்கு. நம்ம களி யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். இந்த மீன் குழம்பு பண்ணோம், அதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். சில ரெசிபிகளுக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு அவர் வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு முக்கியம் சொன்னாரோ அது மாதிரி இந்த கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது கடுகு போட போகிறோம். கடுகு ஒரு 10 கிராம் வர மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. தாளிப்பு தேவையான கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இந்த மாதிரி. ஓகே. நல்லா. அதுக்கப்புறம் இப்போ 2 கிலோ செய்ய போகிறோம். 800 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. ஆனால் மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 கிலோ தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து எங்கள் வியாபாரத்துக்கு தேவைப்படுறது நிறைய பேர் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 2 கிலோ வச்சு பண்ணுறோம். ஆமாங்க. சரி, ஓகே, டன். வெங்காயம் நறுக்கவே தேவையில்லைங்க, இந்த போட்டோ போடுறோம். அப்படியே முழுசாக போட்டுரும். ஆமாம், ஏன்னா மட்டன் வேகிறதுக்குள்ளே சரியாயிடும். வெங்காயம் நல்லா வணக்கட்டுங்க, செவக்கிற அளவுக்கு வணக்கணும் நல்லா. அப்போ வெங்காயம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வேகிறதுக்குள்ளே வெங்காயம் வந்து கரைஞ்சிரும். கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி பச்சை போட்டோன்னு பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இது வந்து பட்டை சின்ன வெங்காயம் சீக்கிரம் கூல் ஆகாது. இதனுடைய இது வந்து டேஸ்ட் பக்காவாக இருக்கும், சீக்கிரம் வந்து கூல் ஆகாது. ரைட். கூல்லாம் மசிஞ்சிடாது. பெரிய இதை சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹைப்ரிட் வெங்காயம், அது நீங்கள் போட்டிங்கன்னா உடனே மசிஞ்சிடும். ஆமாம், வித்தியாசம் இருக்குது வெங்காயத்துலேயே. அதனால் இது நல்லா வணக்கணுங்க, கருகக்கூடாது. கருக விடாமல் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வணக்கிடுங்க. ஓகே. இப்போ மிளகாயும் சேர்த்திக்கணுங்க. மிளகாய் இப்போ சேர்க்கணுமா? ஆமாங்க, அப்படி ஏன்னா அது பச்சையாக இருக்கு இல்லைங்களா, பச்சை மிளகா போடுறதுனால சேர்த்திக்கணும். ஓகே. நான் வந்து இப்போ 2 கிலோவுக்கு போடுறோம், 20 மிளகா போடுறோம். ஓகே. ஆனால் நாட்டு மிளகா கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நாட்டு மிளகா கிடைச்சி இப்போ இது வந்து முழுசாக போடணும், அது விதையை எடுத்துகிட்டு போடணும். ஏன்னா அப்போ தான் மிளகா வந்து 10 மிளகாயை போடலாம், விதையை எடுத்துட்டோம்னா 10 மிளகாயை போடலாம். அப்படி முழுசாக போடுறோன்னா 3-4 மிளகா அவ்வளோதான் போடணும். சரி, ஓகே. ஏன்னா இது 10 மிளகாய் போட்டாலும் காரம் வராது. ஒரு மிளகா காமிங்க, இது நல்லா பெருசாக மொட்டுன்னு இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகே, போட்டுடலாம். நான் கொஞ்சம் காரம் சாப்பிடுவேன். அப்படிங்களா? அப்போ சேர்த்தே போட்டுருங்க. ஓகே. எண்ணி போடுவோம், கொட்டிருக்கலாமாட்டிருக்குங்க. சரிங்க, 4 மிளகா சேர்த்தியே போட்டுருங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிருக்கணும். நல்லா வதங்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா இது வதங்கும் போதே பச்சை மிளகாயெல்லாம் உங்களுக்கு நல்லா வதங்கினது நல்லா தெரியும். ஓகே. நல்லா அடுப்பு எரிச்சு விட்டுங்க, இனிமேல் வேகமாக எரிக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரெசிபிகள் எனக்கும் புது அனுபவம். அதாவது ஆக்சுவல் ப்ராப்பர் ரெசிபி என்னன்னு சொல்லி அந்தந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது தான் ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்குறோம், உங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கிட்டோம், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சிங்க. பாருங்கள், மிளகாய் எந்த மாதிரி கலர் வந்திருக்கு பாருங்கள், ஒயிட் கலராக. இந்த மாதிரி நல்லா வதங்கி. ஆமாம், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்குங்க. பச்சை மிளகாய் வந்து பாருங்கள், எடுத்து அப்படியே இதாகி பாருங்கள், சின்னதாகிடுது பாருங்கள். இன்னொன்று, இந்த பச்சை மிளகா போடும்போது வெடிக்கும்ல, இப்போ பச்சை மிளகா கெட்ட அதுக்கு தான் இங்கே தூரமாக உட்காந்துருக்குறேங்க. பச்சை மிளகா போட்டால் கண்ணில் அடிச்சிடுங்க, வெடிச்சு. அதாவது முழு மிளகா நீங்கள் போடும்போது வீட்டில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏங்கிட்டனா அந்த முழு மிளகா போடு எண்ணெயில் வதக்கும் போது கட் பண்ணி போட்டாங்கன்னா வராது. கட் பண்ணி போட்டால் வெடிக்காது. கட் பண்ணி போடாமல் தான் டப்புன்னு வெடிக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அந்த காற்று. ஆமாம், உள்ளே இருக்கிற அந்த மிளகாயினுடைய ஏர் வந்து அப்படியே டப்புன்னு வெடிச்சு வெளியே வரும். அதான் விஷயம். ஓகே. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பராக இந்த மாதிரி பக்கத்தில் வதங்கிடுச்சு. சரி, அதாவது ஒரு 70% சொல்லலாமா? இப்போ நல்லாவே 90% பக்கம் வதங்கிடுச்சு. சரி, ஓகே. 90% அளவுக்கு நல்லா வதக்கிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மட்டனை போடணுங்க. சரி, கறிப்பிலப்பே போட்டுக்கலாம், வேண்டாங்க. கருவேப்பிலை போடலாமா? வெள்ளாட்டுக்குட்டியினுடைய மட்டனை நெஞ்சு கறியாக எடுத்துருக்கு, கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கு. இந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு கொழுப்பு, நெஞ்சு கறியில் கொழுப்பு அதிகமாக வருங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஓகே. இன்னொன்று வந்து அப்போ தான் அந்த ட்ரை ஆகாது, அந்த ஆயில் நல்லா இருக்குங்க. ஆமாங்க, அதான் அது சாப்பாட்டில் பசி சாப்பிடும்போது பச்சை மிளகாய்க்கு சின்ன வெங்காயத்துக்கு இதனுடைய கொழுப்பு ட்ரை ஆகும், அது சாப்பிட்றது நல்லா இருக்கும். சரி. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிருக்கணும், அப்புறம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடுறோம். ஸோ போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறது தேவையில்லைங்க இதுக்கு. ஓகே. பச்சை மிளகா மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டு தேவையில்லைங்க. ஓகே. வெறும் உப்பு கறி மட்டும் செய்கிறது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சில ஸ்டைல் புரியும். எதுவுமே போடாமல் இந்த கறியை வந்து வெறும் மிளகாய் மட்டும் போட்டு உப்பு போட்டு வரது உப்பு கறி. ஓகே.
ஆனால் நான் இது வரைக்கும் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் பண்ண மாட்டேன். இது ஃபஸ்ட் டைம் கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வெங்காயம் அந்த பச்சை மிளகா வதக்கிட்டு பண்ணுறேன். நிறைய பேர் இதுதான் விரும்பி கேட்பாங்க, உப்பு கறி செய்யலீங்களா, உப்பு கறி செய்கிறீங்களா, எந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இப்போது இந்த மட்டன் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுமா எப்படி? ஏன்னா தண்ணி ஒரு அளவுக்கு வதக்கணுங்க. ஓகே, ரொம்ப நேரம் வதக்கினாலும் ட்ரை ஆக 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 நம்மளுக்கு மீட் வந்து ஹார்டாக ஆமாம், அடி பிடிக்கிற அளவுக்கு வதக்கக்கூடாது. ஓகே, நம்ம ட்ரை ஆகிற அளவுக்கு தண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு மட்டனு. தண்ணி விட்டு பண்ணி இந்த தண்ணி ட்ரை ஆகும் போது தான் சுடு தண்ணியாக ஊற்றணும். சுடு தண்ணியாக ஊற்றணும்னா உடனே மீட்டில் வந்து அந்த இது ஃபுல்லாக லெசன்ஸ் ஆகிடும். ஓகே, லெசன்ஸ் டெப்டாக கடைசி வரைக்கும் இருக்குது அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த டேஸ்ட் எல்லாம் கடைசி. இல்லைன்னா மேலே இருக்கிற கறி டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளே இருக்கிற கறி பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா ஹீட்டுங்க, புகை மண் விறகடுப்பில் வந்து யார் வந்து அந்த மார்கழி மாசம் அந்த மாதிரி டைம்ல வந்து இல்ல அந்த அடுப்பு முன்னாடி போய் உட்காந்துப்பாங்க சில பேர். எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, கால்லாம் சுடுது. எனக்குன்னா நான் ஜீன் போட்டிருக்கேன், இவர் வெயிட் கட்டுறது இன்னும் சூடா இருக்கு. ஆமா, டேஸ்ட் சூடா இருக்கு. இப்போ தண்ணி விட ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாமா? மஞ்சத்தூள் உப்பு போட்டோம்னா தண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டோம். சரி, ஓகே. நமக்கு அளவு தெரியுங்கனாலும் கையிலே போட்டுருங்க. ஓகே, உப்பு வந்து 2க்கு 20 கிராம் உப்பு போடணுங்க. ஓகே, கல் உப்புங்க. தூள் உப்பு போடுறவங்க கம்மியாக போடணுங்க. ஓகே, 2 கிராம் 20 கிராம் போட்டாச்சு. சரி, ஓகே. அடுத்தது கிளறி விட்டு தண்ணி ஊற்றணும். ஆமாம், அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை, தண்ணி விட்டு கறி சாப்பிட்ற டேஸ்ட் நம்ம சாப்பிடும்போது எடுக்கிற மாதிரி கலர் மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகே, இது எப்படி என்ன கலர் வரும்? கிரீன் கலர் வருமா, இந்த பச்சை மிளகா கலர் வருமா, இல்லை மஞ்சத்தூளோட? அதுக்காக தான் 1 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். கிரீன் மஞ்சள் கலந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு சாப்பிடும் போது தோன்ற மாதிரி இருக்கும். ஓகே, சிம்பிள் ரெசிபிங்க இதெல்லாம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, நல்லா சூப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு பெரிய டிஷ்லாம் பண்ணுவீங்க, நிறைய பொருட்கள்லாம் வச்சு பண்ணுங்க. அந்த டைமில் இந்த மாதிரி 4 பொருள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வடிவேல்னு படத்தில் சொல்கிற மாதிரி அடாடா சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணோம்னா பச்சை மிளகாயை போட்டு கறி அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு கொடுத்துருங்க, சட்டு புட்டுன்னு சூப்பரான டேஸ்ட் சொல்லுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அவர் தான் சட்டு புட்டுன்னு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரி சீக்கிரமாக அதாவது சிம்பிளாக, அதாவது தெரியாது மட்டன் ஒரு ரிலேஷன் வந்துட்டாங்க, மட்டன் செய்ய தெரியாது, சிக்கன் செய்ய தெரியாதுன்னு அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களே. இந்த மாதிரி ரெசிபியை வந்து அவங்க இது வந்து இப்போ மெமரியிலே வச்சுக்கலாங்க, எழுதி வைக்க தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சுக்கலாங்க. நம்ம வந்து பாருங்க கறிக்கு தண்ணி ஊற்றல, காமிக்கிறோம் பாருங்க. தண்ணி ஊற்றமே நல்லா வதங்கிருக்கு, தண்ணியாகவே காமிக்கிறோம் பாருங்க. அதாவது நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணியை ஊற்றலை, அந்த மட்டன் வதக்க அந்த மட்டனில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்படியே வணக்கம் ட்ரை ஆகிடும். ஓகே, என்ன காரணம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு? என்ன காரணம்? இந்த கறியில் இருக்கிற தண்ணியும் கொழுப்பும் இறங்கிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபுல்லாக இறங்கிட்டு அப்புறம் ஹீட் ஆக ஆக மறுபடியும் இழுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சுடு தண்ணி ஊற்றினோம்னா இந்த லெசன்ஸ் ஏறும்போது அதுவும் சேர்ந்து இருக்குது. இந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட லெசன்ஸும் உள்ள கறியில் டெப்த் வரைக்கும் ஏறி இருக்கு, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, டன். இதுக்கு வந்து கிலோவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும். கிலோவுக்கு 3/4 லிட்டர். இன்னொரு முக்கியமான விஷயம், கொழுப்பு போடாமல் வெறும் கறியை மட்டும் போட்டு வதக்காதீங்க, அது டஃப் இருக்கும், ரைட்டா இல்லையா? ஆமாம், கொழுப்பு போடலாம் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, இந்த தண்ணியும் வராது. நெஞ்சு கறி தான் அது உங்களுக்கு பச்சை மிளகா கறி செஞ்சாலும் நெஞ்சு கறி கொஞ்சம் கொழுப்பு எடுத்து, அது நெஞ்சு கறியில் கொழுப்பு வந்துடும். ஆமாம், நீங்கள் கொழுப்பு தனியாகவே எடுக்க தேவையில்லை, நெஞ்சு கறினாவே உங்களுக்கு பாருங்கள் கொழுப்பு வந்துடும். சரி, ஓகே, டன். அந்த மாதிரி கொழுப்பு வந்துடும். ஓகே, டன். நம்ம சுடு தண்ணி ஏற்கனவே சட்டியில் சுட வச்சுக்கிட்டோம். ஓகே, அதை அப்படியே ஊற்றிடலாங்க. ரொம்ப சூடுனால லைட்டாக லைட்டாக. ஆமாங்க ஆமாங்க, அதை முன்னே சூடு பண்ணி வச்சுட்டோம். ஸோ 1 கிலோவுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி. 3/4 லிட்டர் தண்ணி இளங்குட்டியாக இருக்கணும். கொஞ்சம் முத்தல் ஆடாக இருந்தால் 1 லிட்டர் ஊற்றணும். 1 லிட்டர் 3/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நல்லா வேகணும். ஆமாங்க, வெந்த பிறகு தான் அடுத்து ஆமாங்க மூடி போட்டு வச்சு நல்லா வேகும். ஓகே, இப்போ மூடி போட்டுரும். ஓகே, தண்ணி எக்ஸஸாக ஊற்றிட்டு அந்த கறி வந்து கஞ்சி மாதிரி ஆயிரும் மண் சட்டியில். வேஸ்ட்டாக ஹீட் அதிகம்ல. ஆமாம், ஹீட் அதிகம் பாருங்கள், இங்கே உட்காரவே முடியாத அளவு ஹீட்டு. இந்த பாத்திரத்தை நீங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து போட தேவை. இந்த கறி ட்ரை ஆனோன்னு மண் பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா 4 மணி நேரம் அதோட ஹீட் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும், நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஹீட் அப்படியே இருக்கும். சரி, ஓகே, இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வந்து இளங்குட்டி வெள்ளாட்டுக்குட்டி 1/2 அன் ஹவர், அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷம் இருந்தால் போதும். சரி, நான் பார்த்துருவோம் வேகட்டும். நம்ம இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். இடையில காமிச்சுங்க, இப்போ பாருங்க. இன்னொன்று எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, எக்ஸ்ட்ரா இருந்தது தண்ணி. அந்த தண்ணி வந்து சூப்பாக கொடுத்தாரு. இது சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்குது. எங்கள் டீமே சாப்பிட்டாங்க, ரியலி வேறு சூப்பராக இருந்தது.
ஒன்றுமே போடல, வெறும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள், அவ்வளோதான். அந்த இரும்பல், கோல்டு, கொஞ்சம் சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேணால் கொஞ்சம் மிளகும் போடலாம், நல்லா கொஞ்சம் காரமும் இருக்குது. அப்புறம் மிளகு உப்பு போட்டிங்கன்னா பக்காவாக டேஸ்ட் இது. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆமாம், ஆனால் பாதிக்கெலாம் சாப்பிட்டேன் நான். சரி, டேஸ்ட் இருக்குது. மட்டன் பச்சை மிளகா மட்டன் போட்டு சூப் எடுத்தால் அது வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் வேறு லெவலு. இன்னொரு விஷயம், அந்த வெங்காயம் மசிஞ்சு போயிருக்கு. அவ்வளோ மசிஞ்சு வச்சுங்க. வெங்காயம் பாருங்கள், பேல் இல்லை பாருங்கள், அவ்வளோதான். கறி நல்லா வந்துருச்சுங்க. அதுதான் ரெடி ஆயிடுச்சு. அது இப்போ பாருங்கள், வெங்காயமே இல்லை பாருங்கள், ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த ட்ரை ஆகும்போது நம்ம பச்சை மிளகா ஏதாவது ஒன்று கூட இல்லை பாருங்கள். ஓகே, கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சொல்ல முடியாது, கொஞ்சம் டார்க் லைட் ப்ரௌன் வித் க்ரீன் அப்படி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. சரி, ட்ரையாக கலர் மாறிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுமா? அது இன்னும் 5 நிமிஷம் ஆகும் ட்ரை ஆகணும். ஆனால் மட்டும் தண்ணி மட்டும் ட்ரை ஆகும். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அப்படியே ஓப்பனில் இருந்தால் தான் ட்ரை. மூடி போட்டோம்னா இந்த ஆவி வராது, ட்ரை ஆகாது. ஏன்னா தண்ணி வந்து ஸ்டீம் ஆகி அப்படியே சூப் எடுக்க முடிஞ்சதுங்க. ஓகே, டன். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வட்டி இருக்கு போதும். இந்த சட்டினுடைய ஹீட்லேயே சரியாயிருங்க. இனிமேல் எடுத்து வெளியே அந்த பக்கம் கூட வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். தண்ணி இது பாருங்க, லெசன்ஸ் நான் கேட்டேன் இல்லைங்களா, சாப்பாடு கிரேவி மாதிரியே இருக்குது அந்த வெங்காயம் மசிஞ்சு. அது மசிஞ்சு இப்போ நம்ம வெங்காயம் அதிகமாக போட்டோம் இல்லைங்களா, இது என்ன ஆகுனா அடி பிடிச்சிருங்க. ஓகே, கிரேவி ஆயிடுச்சு, சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்காக இதை வச்சுருக்கோம். சரி, ஓகே. அங்கங்கே அந்த பச்சை மிளகாய் விதையும் தெரியுது. ஆமாங்க, ஆமாம், முழுசாக தானே போட்டிருக்கோம். சூப் கொஞ்சம் காரம் இருந்தது, ஆனால் இது எப்படின்னு தெரியல. காரம் இருக்குங்க, சூடாக இருக்கே, சரியான சூடாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு. மட்டன் நல்லா வந்திருக்கு. அந்த வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கு. இதை வந்து எடுத்து அப்படி சாப்பிட்டா பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிரேவி ஆயிடுச்சு. இந்த ஹீட்டுங்கிறனால அப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, அப்படியே கிளறிட்டு இருக்கிறதுக்காக முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கு. நைஸ். இது நம்ம வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அப்படிங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டதில்ல, இன்னும் ட்ரை பண்ணிடுவோம். இந்த டேஸ்ட் எனக்கு வரும்போது நெய் அது போட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. பச்சை மிளகா போட்டால் நெய் போட்டால் நல்லா இருக்கு. மட்டனுக்கு நெய் போட்டு சாப்பிட்டதில்ல, ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க இன்னைக்கு. நைஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு சாப்பிட்டுக்கு. அது மாதிரி நீங்கள் வீட்டில் இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் ரைஸ் தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது. ஆமாம், பச்சை அரிசியோட சாப்பிடணும். பச்சை அரிசி பானையில் குக் பண்ணி பொங்கல் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா கொடை விட்டு சாப்பிடணும். ரைட், நீங்கள் சொல்கிறேன். அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி. அதாவது இன்றைக்கி ரெசிபி நான் தேடி வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டுன்னு 4 பொருளை வச்சு பண்ணுறது. ஆமாங்க, இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆமாங்க, இதை வீட்டில் டக்குன்னு செய்ய முடியும் அவங்களால. சரிங்களா இல்லையா? டக்குன்னு பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இது மாதிரி நீ மெனக்கெட்டு வந்து அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், என்ன இருக்கு அதை வச்சு செஞ்சுட்டு போயிடலாங்க. அவ்வளோ எப்பயும் வெங்காயமும் இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், கடுகும் இருக்கும். மட்டன் கடையில் மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் போதும். அவ்வளோ. இது என்ன மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, மட்டன் ரெகுலர் கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும். அவங்க ரெகுலராக வந்து இந்த வெள்ளாட்டுக்குட்டி வந்து கறி வந்து சின்ன இளங்குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். தண்ணி ஊற்ற தெரியாமல் ஊற்றிட்டாங்கன்னா கசகசன்னு ஆயிரும். அதுதான் கரெக்டான பக்கத்தில் வச்சிடும். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரோடு டெக்ஸ் வேலிக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களோட தோட்டத்துக்கு விருந்து சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. கடந்த 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப அருமையான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்கள் நம்பர் நம்ம ஹோட்டல் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூர்லேருந்து கொச்சின் ஹைவேவில் சேலத்துலேருந்து 70 கிலோமீட்டர் காவிரியார் கிராஸும், அதை தாண்டி 8வது கிலோமீட்டரில் டெக்ஸ் வேலி மாலுக்கு ஆப்போசிட்டில் ஈரோடு மாந்தோட்டத்துக்கு இருந்துங்கிற ரெஸ்டாரண்ட்டு நம்ம வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே மண் சட்டியில் செய்கிறதுங்க, கிராமத்து முறைப்படி செய்கிறது. என் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9942518882 9443218882. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.